சென்னையில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தீபா என்ற பெண் விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை அரும்பாக்கம் வீரபாண்டி நகர் முதல் தெரு பகுதியில் நேற்று பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டால் மழைநீர் வடிகால் தொட்டிக்கு அருகே மண்கள் படியக்கூடிய தொட்டியில சடலமாக மீட்கப்பட்டார். இதில் அந்த பெண் கொலை செய்யப்பட்டு இங்கு வீசப்பட்டதாக முதலில் தகவல்கள் வெளியானது. ஆனால் போலீசார் தரப்புல அந்த பெண் அந்த தொட்டியில் விழுந்துதான் உயிரிழந்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்து அது உறுதி செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் பிரேத பரிசோதனை அறிக்கையில அந்த பெண் அந்த தொட்டியில விழும்போது நெற்றி பொட்டில் அடிபட்டு உயிர்ந்ததாக முதல் கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்ததாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. சரியாக 12:30 மணி அளவில் அந்த பெண் அந்த தொட்டியில நடந்து செல்லும் போது அந்த மீது போடப்பட்டிருந்த மட்டப்பலகை மழை நீரில் ஊறினதுனால அது உடைந்து அந்த பெண் உள்ளே விழுந்திருப்பதும், விழும்போது நெற்றி பொட்டில் காயமடைந்து 1 மணி அளவில் தண்ணீருக்குள்ளே விழுந்த அவர் உயிர் பிரிந்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடலில் வேறு எங்கும் காயங்கள் இல்லை என்பதும் முதல் கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில தெரிய வந்திருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அவரது குடும்பத்தார் அலட்சியமாக செயல்பட்ட காரணத்தினால்தான் தீபாவின் உயிர் பிரிந்திருப்பதாகவும், இதனால் தீபாவின் உயிர் பிரிவதற்கு காரணமாக இருந்து அலட்சியமாக செயல்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு புகார் அளித்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த ஊழியர்கள் இதுபோன்று அலட்சியமாக செயல்பட்டார்களா அல்லது மாநகராட்சி ஊழியர்கள் இதுபோன்று அலட்சியமாக செயல்பட்டு தீபாவின் மரணத்துக்கு காரணமானார்களா என்ற கோணத்துல விசாரணைகளை முன்னெடுத்திருப்பதாகவும் சூளைமேடு போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபா கொலை செய்யப்படவில்லை. பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக அவர் இந்த வடிகால் தொட்டியில் பள்ளத்தில் விழுந்ததனால்தான் காயம் ஏற்பட்டு அவர் உயிர் பிரிந்திருப்பதும் தெரிய வந்ததாக காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.